வணக்கம் guys, வெல்கம் டு எஸ்பி கார்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரசாந்த். இன்னைக்கு நாங்கள் ஒரு தொழில்முறை, அதாவது ஊழியர்களின் பிரச்சனையை பற்றி எடுத்துரைக்க வந்திருக்கோம். அதான் இந்த வீடியோவை போகிறதுக்கு முதல் காரணம். இப்போ ரீசெண்டாக நான் இன்ஸ்டாகிராமில் மட்டும் சொல்கிறத விட பல சோஷியல் மீடியாவில் இதுதான் இப்போ பேச பொருளாக இருக்குது. டார்கெட் முடிக்காத ஊழியர்களை மனிதத்துவத்தின் மரணம் என்று இப்போ குறிப்பிட்டிருக்காங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, நவீன தொழில்முறை உலகில் லாபம் மற்றும் திறமை மட்டுமே முக்கியம் என்பது போன்ற கருத்து இப்போ ரீசெண்ட் டைமில் எங்களுக்கு தென்படுது. ஆனால் இந்த போட்டி நிலையில் மனிதாபிமானம் மறைந்து கொண்டிருக்கிறதா இருந்தால் கேள்வி. கேரளாவில் நடந்த இந்த சம்பவம் இந்த கேள்வியை மீண்டும் எங்களை நினைவுபடுத்துது. டார்கெட் முடிக்காத சில எம்ப்ளாயிஸை ஒரு நிறுவனம் விலங்குகளை போல நடத்தியிருக்கு. இது வெறும் தொழிலாளர் சுரண்டல் அல்ல, மனிதத்துவத்தின் கடைசி மரண வழி என்றே சொல்லலாம். கடந்த சில நாட்களா ஒரு தனியார் நிறுவனத்தில் ஊழியர்கள் மீது நடத்தப்பட்ட கொடுமைகள் வீடியோ சோசியல் மீடியால ட்ரெண்ட்ல போய்கிட்டு இருக்கு. அந்த வீடியோல டார்கெட் அடையாத ஊழியர்களின் கழுத்தில் நாய்க்குருவை, அதாவது நாயை மாதிரி ட்ரீட் பண்ற அளவுக்கு நாய்க்குருவை போன்ற பெல்ட் கட்டுப்பட்டிருந்தது. அவர்களை தரையை நக்க வைக்கும்படி கட்டாயப்படுத்தியிருக்காங்க. சிலரை முட்டி போட வச்சு ஆடைகளை கலைந்து அசிங்கப்படுத்தியிருக்காங்க. இது ஒரு நிறுவனம் செய்த குற்றம் தெளிவா தெரியுது. இது ஒரு மனிதருக்கு எதிரான குற்றம். உலக நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஹியூமன் ரைட்ஸ் பத்தி கதைக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி சில நிறுவனத்தில் நடக்கிற உள் பிரச்சனைகளை யாரும் எடுத்து வைக்கிறது இல்ல. தேங்க்ஸ் டு சோசியல் மீடியா இப்படியான வீடியோக்கள் வெளியே வரதுனாலதான் நிறுவனங்கள் இப்படியான சூழ்நிலையில இப்படியான விஷயங்களை எம்ப்ளாயிஸுக்கு பனிஷ்மெண்டா கொடுக்குறாங்க. இது கிட்டத்தட்ட குற்றத்தின் மேல் குற்றம் தான் சொல்லலாம். ஏன் இந்த கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, இந்த நிகழ்வுல நவீன தொழில்மயமாக்கலின் கருப்பு உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டுது. டார்கெட் என்பது யாருக்கு? நிறுவனத்துக்கா இல்ல லாபத்திற்கு மட்டுமா? தவறு செஞ்சவங்க யாரு? ஊழியர்களா இல்ல அவர்களின் தவறுக்கு இம்சைதான் பிரதிபலனா? எந்த சட்டம் இந்த கொடுமையை அனுமதிக்காது? பின் ஏன் இந்த வன்முறை என்றா எனக்குள்ள பல கேள்வி இருக்கு. சமூகத்தின் பார்வையை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ வைரல் ஆயிருக்கு. பல அதிர்ச்சியும் அடைஞ்சிருக்காங்க. ஆனா இந்த வீடியோ வைரலான பிறகு பலர் அதிர்ச்சி தெரிவிச்சிருக்காங்க. ஆனா கேரளா தொழில்துறை அமைச்சர் இதை கண்டிச்சிருக்காங்க. தொழிலாளர் துறை விசாரணை உத்தரவிடப்பட்டிருக்கு. நிறுவனம் குற்றத்தை மறுத்து மேலாளர் ராஜினாமா செஞ்சிருக்காரு என்று தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இது போதுமானதா என்று கேட்டீங்கன்னா, ஒரு வீடியோ வெளியானதால மட்டும் நீதி கிடைக்குமா? இது போன்ற எத்தனை சம்பவங்கள் மூடி மறைக்கப்படுது. எத்தனை பேர் சூசைட் பண்றாங்க ஒர்க்ல பிரஷர்லாம். மனிதத்துவம் எங்க போகுது கைஸ்? மனிதத்துவம் எங்க போகுது? ஃபர்ஸ்ட் இந்த 3 கேள்வி எனக்கு அடிக்கடி தோணிக்கிட்டே இருக்கு. ஒரு நிறுவனத்தினர் சக்சஸ் எப்படி அவங்க அளவுறாங்க? ஒரு லாபத்தை மட்டும் பார்த்தா இல்ல மனிதத்துவத்தையும் சேர்த்து பாக்குறாங்களா? தவறு செய்தவர்களுக்கான தண்டனை எப்படி இருக்கணும்? அது சட்டமாக்கமா இருக்கணுமா இல்ல சித்திரவதையா இருக்கணுமா? நாம என்ன செய்யணும்? சமூகமாக நாங்க எங்களோட எதிர்காலத்தை எப்படி நாங்க சித்தரிக்கணும் என்பதுதான் இப்ப என்னுடைய கேள்வி. இந்த சம்பவமே எங்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி தான் எனக்கு தோணும். நாம் அனைவரும் வேலையில இருக்கிறோம், வேலை செய்யறோம். 9 to 5 வரைக்கும் நாங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறோம். இப்படியான ரீசெண்டான பிரச்சனைகள், ஒர்க் ப்ரெஷர்ஸ் நிறைய இருக்குது. ஓவர்லோட் கூட சில நேரம் எங்களை பழிவாங்கும் விதமா தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. என்னதான் தொழில்துறை இருந்தாலும், அரசாங்கம் இருந்தாலும், கோர்ட் இருந்தாலும் சில நேரம் சட்டம் சில நேரம் வேலை செய்தில்லை. நம்முடைய மரியாதை, நம்முடைய உரிமை தான் என்ன. நிறுவனங்கள ப்ராஃபிட் மட்டும் இல்ல, பீப்புளையும் மதிக்க வேணும் என்று சொல்லி ஆகும். சட்டம் மட்டும் போதாது கைஸ். நம்ம ஒன்னா சேர்ந்து நாம மனிதர்கள், விலங்குகள் அல்ல. நாம் மாற்றம் காணவன். கமல் சார் சொல்ற மாதிரி தான் இங்க கிட்டத்தட்ட மாற்றம் ஒன்றே மாறாது. ஆனா இருந்தாலும் நம்முடைய முயற்சியை கைவிடக்கூடாது. கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எஸ்பி கார்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் தவறாம பாக்குறதுக்கு எஸ்பி கார்ஸ் யூடியூப் சேனலுக்கு அடிக்கடி விசிட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன், உங்கள் தோழர். நன்றி.